ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி நம்ம உளுந்து வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நான் உடச்ச பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன். நாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு எப்படி வடை செய்யுதுன்னு பார்க்கலாம். தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் 3/4 பாகம் இந்த மாவை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் கொஞ்சம் மெழுகு சேர்த்துக்க போகிறேன். மெழுகு சேர்த்து ஒன்று மதியமாக ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். முழுசாக போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒடிச்ச மாதிரி இருக்கும். அதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், நான் இவ்வளோ மெழுகு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம லைட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடு ஏறிடுச்சு. நம்ம இப்போது வடை சேர்த்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிடறேன். நல்லா சூடு ஏறட்டும். இதை ஊற்றி வச்சுட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருக்கேன், எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ சேர்க்கலாம். இது சூடு ஏறதுக்குள்ள அவ்வளோதாங்க, போதும். இது நல்லா சூடு ஏறட்டும். நம்ம மாவை கலக்கிக்கலாம். பாருங்கள், வடைக்கு தேவையானது கொஞ்சம் கறிவேப்பிலை 2 கொத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பொடியாக ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க, மாவு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ இதையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போது பாருங்கள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு நம்ம நல்லா நைஸாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா இதை நம்ம பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ வடை போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. பாருங்கள், ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம கையிலேயே இப்படி பண்ணிவிட்டு மெதுவாக இப்படி போட்டுடலாம். வடை சூப்பராக வரும். பாருங்கள், மெதுவாக பாருங்கள், வடை இப்போ நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், அழகாக வருது. வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா பஞ்சு போல் மெதுவாக உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. வேகட்டும் இன்னும் கொஞ்சம். நம்ம இப்போ தான் திருப்பி விட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு நான் 100 கிராம் பருப்பு தான் எடுத்தேன். 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் அரைச்சி எடுத்து இந்த மாதிரி நம்ம வடை செஞ்சுக்கலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போது வடையை எடுத்துடலாம். பாருங்கள், வடை செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக ரவுண்டாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், வெண்பொங்கல் இன்றைக்கி சாம்பாருங்க எங்கள் வீட்டில். நான் அதை காமிக்கிறேன். பாருங்கள், வடையோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாய்.